ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஷிரடியில் நடைபெற இருக்கும் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய 108ஆம் ஆண்டு மகா சமாதி புண்ணிய தேதியை முன்னிட்டு சென்னையிலிருந்து வருகின்ற அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ஷிரடிக்கு ரயில் மூலம் சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போக போகிறோம். இந்த பயணம் ரொம்ப அற்புதமான ஒரு பயணம். நம்ம பாபா முதல் திரு சாந்த்பாய் பட்டேலுக்கு சிண்டேன் என்ற மலை உச்சியில் மாமர அடியில் பாபா காட்சி கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட மாமர கோயில், அதே போல் 12வது ஜோதிலிங்கம், தூப்கெடல இருக்கிற சாய் கணேஷ் மந்திர், சனி சிக்னாஸ்பூர், ஷிரடி சுற்றி இருக்க முக்கியமான 10க்கு மேற்பட்ட திருத்தலங்கள், இது எல்லாமே இந்த பயணத்தில் உள்ளடக்கும். சாய்ராம், வாங்க சாய்ராம், இந்த பயணத்தோடைய விவரங்கள் எல்லாமே இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோ பதிவில் பேச போகிறோம். ஓம் சாய்ராம். சாய்ராம், அவுரங்காபாத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் பார்த்திங்கன்னா, உலகத்திலேயே பாபா கணபதி ரூபத்தில் காட்சி கொடுக்குற சாய் கணேஷ் மந்திர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் அவுரங்காபாத்தில் தூப்கேட் என்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. அதே அவுரங்காபாத்தில் தூப்கேட் என்ற கிராமத்தில் நம்ம பாபா சிறு வயதில் வாழ்ந்திருப்பார். பாபாவோட நினைவாக இந்த கிராம மக்கள் ஒரு அற்புதமான பாபா கோயில் அமைச்சிருக்காங்க. அந்த அற்புதமான பாபாவுடைய சன்னிதானத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். சாய்ராம், அதே அவுரங்காபாத்தில் தூப்கேட் என்ற கிராமத்தில் திரு சாந்த்பாய் பட்டேல் வீட்டில் பாபா வாழ்ந்திருப்பார். அந்த காலத்தில் அந்த அற்புதமான வீடையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். சாய்ராம், இதனைத் தொடர்ந்து பாபா அமர்ந்த ஒரு புனிதமான வேப்பமரம் தூப்கேட் கிராமத்தில் இருக்குது. அந்த புனிதமான வேப்பமரத்தையும் பாபா அமர்ந்த புனிதமான கல்லையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். சாய்ராம், அதன் பிறகு பாபாவுடைய முதல் பக்தர், பாபா இந்த பக்தருக்கு தான் முதல் காட்சி கொடுத்திருப்பார், திரு சாந்த்பாய் பட்டேல். அவருடைய புனிதமான சமாதியை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். அவருடைய சமாதியை தரிசனம் பண்ண பிறகு சாந்த்பாய் பட்டேலுடைய குதிரையை பாபா கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பாரு. அந்த குதிரை பயன்படுத்தின சில அரிய வகை பொருட்கள் எல்லாமே இந்த கண்ணாடி பெட்டியில் இருக்கும். அந்த கண்ணாடி பெட்டியில் இருக்கிற பொருள் எல்லாமே தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சிண்டேன் என்ற மலை உச்சியில் பாபா முதல் மாமர அடியில் சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்திருப்பாரு. அந்த மாமர கோயிலும் தரிசனம் பண்ணுவோம். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா பத்ர மாருதி டெம்பிளுக்கு, நம்ம அவுரங்காபாத்தில் இருக்க பத்ர மாருதி டெம்பிளில் போய் நம்ம பத்ர மாருதியை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து அவுரங்காபாத்தில் இருக்கிற மினி தாஜ்மஹாலை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். ரொம்ப ஒரு அற்புதமான இடம் தான் இந்த மினி தாஜ்மஹால். மினி தாஜ்மஹாலை தரிசனம் பண்ணிட்டு அவுரங்காபாத்தில் இருக்கிற புனித 12வது ஜோதிலிங்கமான கிருஷ்ணேஸ்வரரை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். வாங்க சாய்ராம், இப்போ நம்ம பயணத்தோடைய முழு விவரம் பார்க்கலாம். சாய்ராம், நம்ம சாயப்பாவுடைய 108ஆம் ஆண்டு மகா சமாதி புண்ணிய தேதி வருகின்ற அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஷிரடியில் சிறப்பாக நடைபெற இருக்குது. இதனை முன்னிட்டு வர அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சென்னையிலிருந்து ஷீரடிக்கு ரயில் மூலயமா சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போக போகிறோம். நம்ம பயணம் தொடங்குகிற நாள் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சென்னை எழும்பூரில் காலையில் 6:35க்கு. நம்ம பயணம் முடிவடையும் நாள் பார்த்திங்கன்னா அதே அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி இரவு 10:10க்கு நம்ம பயணம் சென்னை எழும்பூரில் முடிவடையும். சாய்ராம், இப்போ நம்ம பயணத்துடைய தொகைகள், கட்டணம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். சாய்ராம், 3 விதமான பயண கட்டணங்கள் சாய் பக்தர்களிலிருந்து நம்ம வாங்குகிறோம். ஒன்று ட்ரெயினில் நான் ஏசியில் நீங்கள் வர மாரி இருந்தால் 9500 ரூபா, 6 நாளைக்கு பேக்கேஜ். இதில் உங்களுக்கு 6 நாளைக்கும் தமிழ்நாடு உணவுகள், தரமான உணவுகள் 3 வேளைகள் தரப்படும். அதே போல் 2 ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ரூம்ஸில் உங்களை தங்க வைக்கப்படும். ரூமு 2 பேருக்கு ஒரு ஏசி ரூம் கொடுப்போம். அதே போல் ஒரு விஐபி தரிசனம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற இந்த பேக்கேஜில் 9500 ரூபாயில் உள்ளடங்க. சாய்ராம், தொடர்ந்து 13000 ரூபா பேக்கேஜ் பார்க்கலாம். 13000 ரூபா பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசியில், அதாவது ட்ரெயினில் நீங்கள் தேர்ட் ஏசி பயணம் பண்ணுற பயணிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 13000 ரூபா பேக்கேஜ் சார்ஜ் 6 நாளைக்கு. அந்த 6 நாளைக்குமே நம்ம 9500 ரூபாயில் என்னென்ன சொல்லியிருக்கோமோ அது எல்லாமே இந்த 13000த்தில் உள்ளடங்கும். அதே போல் ட்ரெயினில் செகண்ட் ஏசியில் வரக்கூடிய சாய் பக்தர்களாக இருந்தீங்கன்னா இந்த பயணத்தோடைய தொகை உங்களுக்கு 15000 ரூபா. மேற்கொண்ட எல்லா சலுகைகளும் உங்களுக்கு இந்த பயணத்தில் கிடைச்சிடும். சாய்ராம், நம்ம பயணம் சரியாக அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சென்னை எழும்பூரில் காலையில் 6:35க்கு நம்ம பயணம் தொடங்கும். சாய்ராம், அதே அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி சென்னை எழும்பூரில் இரவு 10:10க்கு நம்ம பயணம் முடிவடையும். சாய்ராம், இப்போ நம்ம பயணம் எப்படி நம்ம மேற்கொள்ள போகிறோம் என்ற தகவலை முழுமையாக நம்ம சொல்கிறோம். சாய்ராம், நம்ம சென்னை எழும்பூரில் இருந்து டவுன் ஜங்ஷன் வரையும் நம்ம மும்பை மெயிலில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டவுன் ஜங்ஷன்லேருந்து ஏசி வசதி கொண்ட வாகனம் மூலயமா நம்ம ஷிரடிக்கு போக போகிறோம். அப்படி ஷிரடிக்கு போகும்பொழுது முக்கியமான 3 திருத்தலங்கள் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அது இந்த வீடியோவில் முடிவில் நான் சொல்லியிருக்கேன். சாய்ராம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி கரெக்டாக காலையில் 9:10க்கு நம்ம ஆந்திரா மாநிலத்தில் ரேணிகுண்டா என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம நெருங்குவோம். இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் தான் நம்ம காலையில் உணவு கொடுக்கறது நம்மளுடைய வழக்கம். நம்ம சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா தரமான தமிழ்நாடு உணவுகளை தான் நம்மளுடைய ஒவ்வொரு பயணத்திலும் நம்ம கூட வரக்கூடிய சாய் பக்தர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இங்கே ஸ்டேஷனுக்கு இங்கிருந்து ஒரு
4 கிலோமீட்டரில் இருக்கிற தமிழ்நாடு சேர்ந்த சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவுகளை வழக்கமாக நம்ம கொடுக்குறோம். இந்த உணவுக்காக இந்த தம்பி நமக்கு கொடுக்கறது வழக்கம். இவராண்ட இறங்கி நம்ம இந்த உணவுகளை நமக்கு தேவையான உணவுகளை நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு பைசாவும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்கு வந்துடும். நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா 4 இட்லி, ஒரு மெதுவடை, சாம்பார், கார சட்னி, அதே போல் ஒரு தேங்காய் சட்னியும் சேர்த்து கொடுத்துரும். கூட உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலும் உங்களுக்கு இந்த பயணத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும் செய்கிறோம். இந்த உணவுகள் எல்லாமே தரமான தமிழ்நாடு பக்தர்கள் செய்யக்கூடிய தரமான உணவுகளாக தான் நம்ம கொடுக்குறோம். நம்மளுடைய ஷிரடி பயணத்தில் உணவுகளை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கவலை வேண்டாம். ஏன்னா நம்ம சாய்ராம் டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய் பக்தர்களுக்கு உணவுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. அதனால தான் உணவுகளை பார்த்து நல்ல தமிழ் ஆட்கள் செய்யக்கூடிய தரமான உணவுகளாக ட்ரெயினில் சூடான உணவுகளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த உணவுகளை நம்ம கூட வந்திருக்க சக சாய் பக்தர்கள் எந்தெந்த கோச்சில் இருக்காங்களோ அந்த கோச்சிக்கு நம்மளே போயிட்டு அவங்களாண்ட அந்த காலை உணவும் நம்ம கொடுத்துருவோம். உணவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாகவும் நல்லா இருக்கும். இந்த உணவுகள் சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம தொடர்ந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி ஆந்திரா மாநிலத்தில் குட்டி என்ற ரயில் நிலையத்துக்கு மத்தியானம் சரியாக ஒரு 1:30 மணிக்கு அடைவோம். இந்த குட்டி என்ற ரயில் நிலையத்தில் நம்ம மத்தியான உணவு தயாராக வச்சுருப்போம். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அக்கா நம்மளுக்கு ரெகுலராக உணவு கொடுக்குறாங்க, வீட்டு சாப்பாடு. இவங்க நமக்கு செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. அந்த அக்காண்டந்து அந்த ரிசீவ் பண்ணி அந்த சாப்பாடை ரிசீவ் பண்ணி அப்படியே நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்கு வந்துடும். இவங்க கொடுக்க வேண்டிய உணவு என்ன கொடுப்பாங்கன்னா மத்தியான நேரத்தில் வெஜிடபிள் பிரியாணி கொடுப்பாங்க. நல்லா காய்கறிலாம், பீன்ஸு, கேரட் இதெல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணி, அதே போல் ஒரு உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி, தயிர் பச்சடி, ஒரு ஊறுகாய் பாக்கெட் எல்லாமே சேர்ந்து வந்துடும். கூட நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலும் நம்ம சாய் பக்தர்கள் கொடுப்போம். இந்த உணவும் தரமான தமிழ்நாடு உணவு. இந்த உணவை மத்தியான உணவாக நீங்கள் உட்கொள்ளலாம். இந்த மத்தியான உணவை வருகின்ற அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிக்கு இந்த உணவை நம்ம வாங்கிட்டு நம்ம கூட வந்திருக்க சாய் பக்தர்கள் எந்தெந்த கமாண்ட்மெண்ட்டில் அமர்ந்திருக்கீங்களோ அவங்கள தேடி கொண்டு போயிட்டு நம்மளும் இந்த உணவு பார்சல் வித்து ஒரு வாட்டர் பாட்டிலும் நம்ம கொடுத்துருவோம். இந்த உணவை மத்தியான உணவாக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சலாம். சைராம் தொடர்ந்து இந்த கூட்டி ரயில் நிலையத்திலிருந்து நம்ம 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவோம். 4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா நம்ம கர்நாடகா மாநிலத்தில் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம அடைவோம். இந்த வாடி என்ற ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம். நம்ம சரியாக அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி மாலை 6:45க்கு நம்ம வாடி ரயில் நிலையத்துக்கு வந்துடும். இந்த வாடி ரயில் நிலையத்திலும் நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு சேர்ந்த சாய் பக்தர்கள் நமக்கு தரமான தமிழ்நாடு உணவு இரவு உணவாக கொடுப்பாங்க. இந்த இரவு உணவு 4 சப்பாத்தி, அதே போல் தக்காளி கிரேவி சொல்லிட்டு ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த உணவுகளும் இங்கே வாடி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 10வது கிலோமீட்டர்லேருந்து நமக்கு உணவு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள். அப்படிப்பட்ட தரமான உணவுகளை வருகின்ற அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இரவு உணவாக, அதாவது இரவு டின்னராக நம்ம கொடுப்போம். இந்த இரவு டின்னரை கொடுக்கும் பொழுதும் நம்ம கூட வந்திருக்க சாய் பக்தர்கள் எந்தெந்த கோச்சில் அமர்ந்திருக்கீங்களோ நேராக போயிட்டு அவங்களால கொடுத்துருவோம். இங்கிருந்து தொடர்ந்து நம்ம ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி கரெக்டாக 20ஆம் தேதி அதிகாலை, அதாவது மிட் நைட் அதிகாலை டவுன் ஜங்ஷனுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு இறங்குவோம். அதாவது 20ஆம் தேதி அதிகாலை மிட் நைட் 1 மணிக்கு நம்ம டவுன் ஜங்ஷன் ரயில் நிலையத்தை அடைவோம் செய்கிறோம். இந்த டவுன் ஜங்ஷனில் தான் நம்ம கூட வந்திருக்க எல்லா சாய் பக்தர்களும் இறங்கணும். இங்கே இறங்கி எல்லா சாய் பக்தர்களும் ஒன்றா அசம்பிள் ஆகும். இங்கேருந்து தான் நம்ம ஷீரடிக்கு பயணம் பண்ண போகிறோம். இங்கே நம்ம டவுன் ஜங்ஷனில் வந்திருக்க எல்லா சாய் பக்தர்களுமே எல்லாரும் இறங்கிட்டாங்களா எல்லாம் தரவாக செக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கிருந்து நம்ம வெளியில் வரணும். வெளியில் நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் செய்கிறோம். இங்கேருந்து ஷீரடிக்கு போகிறதுக்கு குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகும். இந்த 4 மணி நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 முக்கியமான திருத்தலங்கள் எல்லாமே டச் பண்ணி போக போகிறோம். அதற்காக ஒரு அற்புதமான ஏசி வெஹிக்கிள் நம்ம கொண்டு வரோம். இதில் பார்த்திங்கன்னா ஆட்கள் ஸ்ட்ரென்த் அதிகமாக ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏசி வாகனம் கொண்ட ஒரு பேருந்தாக இருக்கும். அது ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நம்ம அமைச்சு கொடுப்போம். நம்ம கூட வந்திருக்க சக சாய் பக்தருடைய உடைமைகள் எல்லாமே முதல்ல சேஃபாக அந்த லக்கேஜ் இருக்கிற இடத்துல போயிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இங்கிருந்து நம்ம பயணத்தை தொடங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் செய்கிறோம். இப்போ பக்தருடைய உடைமைகள் எல்லாமே 1 by 1 நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இங்கிருந்து நேராக ஷிரடியை நோக்கி போக போகிறோம். அப்படி நம்ம ஷிரடியை நோக்கி போகும்பொழுது நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய முக்கியமான திருத்தலம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அகமத் நகரில் இருக்கிற புனிதமான சனி பகவான் கோயில், அதாவது சனி சிக்னாஸ்பூருக்கு தான் செய்கிறோம். நம்ம முதல்ல போவோம். நம்ம டவுன் ஜங்ஷன்லேருந்து வண்டி ஏறி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா இங்கேருந்து நம்ம சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஜர்னி ஆகும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம சுயம்பு சனி பகவான் ஆலயம் சனி சிக்னாஸ்பூருக்கு அடைவோம். இந்த சனி சிக்னாஸ்பூர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம். ஏன்னா நம்ம அனுமனுக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனி பிடிக்குது. அந்த 7.5 சனியை அனுமன் பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்தில் விடு வச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சுயம்பு சனி பகவான் ஆலயம் தான் இந்த சனி சிக்னாஸ்பூர். சனி சிக்னாஸ்பூரில் நம்ம சனி பகவானை நம்ம மனதார வேண்டிக்க போகிறோம். சனி பகவானுடைய தரிசனம் முடித்த பிறகு நம்ம இங்கிருந்து அப்படியே பயணம் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா ரேணுகா தேவி ஆலயத்துக்கு நம்ம வருவோம். இந்த ரேணுகா தேவி ஆலயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம். இங்கு
பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான பெண் தெய்வங்கள் இருக்காங்க. அந்த பெண் தெய்வத்தை நம்ம வழிபட போகிறோம். அதில் முக்கியமான ஒரு பெண் தெய்வம் பார்த்திங்கன்னா நம்ம நாசிக் அடுத்த வனியில் வந்து பார்த்திங்கன்னா 51 சக்தி பீடங்கள் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்தரிங்கி தேவி மாதான்னு நம்ம வழிபடுவோம். அந்த சப்தரிங்கி தேவி மாதாவும் இங்கே வந்து 4 பெண் தெய்வத்தில் ஒரு பெண் தெய்வமாக இருந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம சப்தரிங்கி தேவி மாதாவையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே சப்தரிங்கி மாதா மற்றும் 3 பெண் தெய்வங்களும் சேர்ந்த மாரி பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. இது ஒரு அற்புதமான கோயில். இந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து மீண்டும் நம்ம ஷிரடியை நோக்கி போவோம். அப்படி போகும்பொழுது ரகத்தா என்ற வில்லேஜுக்கு நம்ம காலையில் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7க்குள்ளே நம்ம ரகத்தா வில்லேஜுக்கு வருவோம். அப்படி வரும்பொழுது பாபா அமர்ந்த புனிதமான கற்பக விருஷக மரத்துக்கிட்ட நம்ம ரீச் ஆகும். இந்த மரம் ரொம்ப ரொம்ப புனிதமான மரம். பாபா இங்கு அமர்ந்த பிறகு இங்கே இருக்கிற பக்தர் குசால் சேர்ந்து பாபாவுக்கு ஆரத்தியில எடுத்த பிறகு பாபா வந்து ரகத்தாக்கு போவார். அப்படிப்பட்ட புனிதமான மரத்தை பாபா அமர்ந்த இந்த கற்பக விருஷக மரத்தை நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து ஷிரடி வந்து கரெக்டாக ஒரு 11வது கிலோமீட்டரில் இருக்குது. தொடர்ந்து ஷிரடியை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம். அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி காலையில் சரியாக ஒரு 8லிருந்து 9 மணிக்குள்ளே நம்ம ஷிரடியை வந்து ரீச் ஆகிடுவோம். சாய்ராம். ஷிரடியில் நம்ம தங்கக்கூடிய ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நியூ பிம்பிள்வாடி ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் யோகிராஜ். இந்த ஹோட்டல் யோகிராஜ் வந்து 2 ஸ்டார் ஏசி வசதி கொண்ட தரமான ஹோட்டல். இதில் தான் நம்ம ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ரூம் வந்து போட்டுட்ருக்கோம். கரெக்டாக இந்த ஹோட்டலுக்கு நம்ம வந்து காலையில் அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி பாபாவுடைய தசரா விஜயதசமி பாபா சமாதி நாளைக்கு வந்து இறங்கிடுவோம். இங்கு இறங்கின பிறகு நம்ம கூட வந்திருக்க பக்தர்களுடைய உடைமையெல்லாம் சேஃபாக இறக்கி வச்சுருவோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருவோம். அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட பிறகு ப்ரஷ் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு காலையில் டிஃபன் கொடுத்துருவோம். டிஃபன் வந்து அன்லிமிட்டான ஒரு டிஃபன் தான். நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். இதில் வந்து காலையில் இட்லி அதே போல் காய்கறிலாம் போட்டு ஒரு சம்பார் ரவையில் கிச்சடி வந்து கொடுத்துரும். கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலும் கிடைச்சிரும். இந்த உணவுகள் எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவுகள் தான். நம்மளுடைய சாய்ராம் டூரிஸ்ட் மூலயமா ஷிரடிக்கு வரக்கூடிய சாய் பக்தர்களுக்கு நம்ம ஒவ்வொரு ஷிரடி ரயில் பயணத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ட்ரெயினில் வரும்போதும் சரி, ஷிரடியில் தங்குற நம்ம 3 நாட்களும் சரி, தரமான தமிழ்நாடு உணவுகளை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் உணவுகளுக்கு உங்களுக்கு எந்தவித பயங்களும் இல்லை. தரமான தமிழ்நாடு உணவை நம்ம வந்து காலையில் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி காலையில் கொடுத்துட்ட பிறகு காலை டிஃபன் முடிச்சிடும். தொடர்ந்து நம்ம ரூம் வந்து 1 by 1 கொடுக்க ஆரம்பிப்போம். இதில் ஒரு ரூம் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் சாய்ராம். இது வந்து டபுள் பெட் கொண்ட ஏசி வசதி தரமான ரூம். 2 பேர் வந்து தங்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பெட் காட் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல ஒரு டேபிள் ரேக் இருக்கும். உங்களுடைய உடைமைகளை வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு மிரர், இன்டர்கிராம் எல்லாமே இருக்கும். நீங்கள் கீழே வந்து டேரெக்டாக ரிசப்ஷனில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஹாட் வாட்டர், காஃபி இதெல்லாம் வேணும்னு சொன்னால் கூட அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த ரூம் வந்து குளிர்சாதன வசதி கொண்ட ஏசி வசதி ரூம் தான். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரேக் இருக்கும். நீங்கள் கொண்டு வர லக்கேஜ் எல்லாமே இந்த ரேக்கில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். அதே போல் கீழே ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருவாங்க. ஒரு எல்இடி டிவி, தமிழ் சேனலும் இங்கே உண்டு. சன் டிவி, கே டிவி எல்லாமே வந்துடும். ஏசியும் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இந்த ரூமோடைய ரெஸ்ட் ரூம் நம்ம காட்டுறோம். நம்ம ஹோட்டல் யோகிராஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நம்ம பார்க்குறோம். ஹாட் வாட்டர் வந்து 24 hours வரும். நம்ம குளித்து முடித்த பிறகு கரெக்டாக மத்தியானம் 1 மணிக்கு நம்ம எல்லாருமே கீழே இறங்கிடணும். அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு நம்ம கீழே இறங்கிடுவோம். நம்ம ஹோட்டலுக்கு வெளியில் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம் மத்தியானம் லஞ்சு கொடுக்கறதுக்காக. நம்ம வந்து தமிழ்நாடு உணவுகள் தான் நம்மளுடைய பயணத்தில் நம்ம கொடுக்குறோம் சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா. அதற்காக ஒயிட் ரைஸ், கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், மோர், ஊறுகாய் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அன்லிமிட்டெட் சாப்பாடு. எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிடலாம். அப்படிப்பட்ட தரமான உணவை தான் நம்மளுடைய சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா வரக்கூடிய சாய் பக்தர்களுக்கு ஒவ்வொரு பயணத்தில் கொடுப்போம். இந்த உணவுகள் எல்லாமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் ஷிரடியில் தங்கியிருக்காங்க. அவங்க தரமாக செஞ்சு கொடுக்குற தமிழ்நாடு உணவுகள் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தார்கள் செஞ்சால் எப்படி இருக்கும் சாப்பாடு, அதாவது நம்ம தாயோ நம்ம மனைவியோ நமக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப தரமாக ரொம்ப நல்லாவாக இருக்கும் சாப்பாடு. இன்னொரு வாட்டி நீங்கள் கேட்டு சாப்பிட்ற மாரி சாப்பாடு எல்லாமே இருக்கும். நம்ம வந்து ரிசீவ் ஆன உடனே காலையிலேயே ஒரு பிளேட்டு கொடுத்துருவோம். இந்த பிளேட்டு நீங்கள் 3 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 3 வேளை உணவுகள் இருக்குது. அந்த 3 வேளை உணவுகளுக்கும் நீங்கள் கீழே இறங்கி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துருவோம். எல்லா பக்தர்களுமே அமர்ந்து அந்த உணவை வந்து நீங்கள் உட்கொள்ளுவீங்க. சாப்பாடை பொறுத்த மட்டும் நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேணால் கேட்டு சாப்பிடலாம். ஏன்னா சாப்பாடு எல்லாமே அன்லிமிட்டெட் சாப்பாடு தான். அதனால் சாப்பாடு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுறது எங்களுக்கு வழக்கம். ஏன்னா சில பக்தர்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பக்தர்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க. எல்லாரும் திருப்தியாக நல்லபடியாக சாப்பிட்ணும் தான் எங்களுடைய ஒரே ஆசை. அப்படிப்பட்ட உணவுகள் எல்லாமே நம்ம அக்டோபர் மாதம்
அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மத்தியானம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளே நம்ம உணவுகள் எல்லாமே கொடுத்து முடிச்சிடுவோம். உணவுகள் எல்லாமே கொடுத்து முடித்த பிறகு நம்ம கூட வந்திருக்க சாய் பக்தர்களை ஹோட்டல் வாசலில் முன்னாடி அப்படியே நிற்க வச்சு ஒரு குரூப் வீடியோ, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிறோம். இதன் பிறகு நம்ம பாபாவுடைய சமாதி மந்திரில் போயிட்டு நம்ம சாயப்பாவுடைய 108ஆம் ஆண்டு மகா சமாதி புண்ணிய தீதியை நம்ம வந்து மனதார பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணி பாபாவுடைய அருளமாசியை வேண்டி நம்ம பாபாவை பரிபூர்ணமாக நம்ம வணங்க போகிறோம். இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீகமான தரிசனத்தை நம்ம அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ஒரு 2லிருந்து 4 மணிக்குள்ளே நம்ம ஷிரடி சாய்பாபாவுடைய சமாதி மந்திரில் பாபாவுடைய 108ஆம் ஆண்டு மகா சமாதியை நம்ம வந்து கண்டு கழித்து பாபாவுக்கு நன்றிகள் சொல்லி பாபாவை தொடர்ந்து நம்ம வணங்க போகிறோம். நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே நீங்கணும் சொல்லிட்டு இந்த மகத்தான நாளில் நம்ம பாபா கிட்ட வேண்ட போகிறோம். தொடர்ந்து தரிசனம் முடித்த பிறகு அப்படியே வெளியே வந்து பாபா அமர்ந்த புனிதமான வேப்ப மரம் குருஸ்தானம் போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். குருஸ்தானத்தை தரிசனம் பண்ண பிறகு அங்கே இருக்க உதி எல்லாம் வாங்கிட்டு மியூசியம், லெண்டி தோட்டம் எல்லாம் தரிசனம் பண்ணி அப்படியே வெளியே வந்து பாபாவுடைய வீடு எனப்படும் தோரகமாயி மசூதிக்கு நம்ம வருவோம். பாபா இந்த தோரகமாயில் சுமார் 60 ஆண்டு காலங்கள் பாபா வாழ்ந்திருக்காரு. இந்த அற்புதமான தோரகமாயில் போயிட்டு பாபாவை வணங்கி அங்கு துணிமா இருக்காங்க, துணியும் நம்ம வணங்குவோம். இங்கே அமர்ந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம உட்காந்து பாபா கிட்ட தியானம் பண்ணலாம். அப்படி தியானம் முடித்த பிறகு அப்படியே வெளியே வருவோம். வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ரீ சாவடி. ஒவ்வொரு வாரமும் பாபாவுடைய பல்லாக்கு இங்கே தான் வரும். இங்கு பாபா ஒவ்வொரு வாரம் வேலைக்கிழமை வந்து பல்லாக்கு ரூபத்தில் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. இந்த சாவடி தரிசனம் முடித்த பிறகு அப்படியே சாவடிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆஜி அப்துல் பாபா காட்டேஜ் இருக்குது. அதாவது ஆஜி அப்துல் பாபாவுடைய குடிசை பகுதி. ஆஜி அப்துல் பாபா அந்த காலத்தில் வாழ்ந்த பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர். பாபாவுக்கு சுமார் 64 வருஷம் சேவை பண்ண ஒரு மாபெரும் ஒரு முதன்மை பக்தர் தான் ஆஜி அப்துல் பாபா. இவர் காட்டேஜுக்கு போவோம். இவர் காட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு முன்னாடி குரான் வாசிக்கப்பட்ட இடங்கள் இதுதான். அதே போல் பாபா பயன்படுத்தின பல பொருட்கள் உண்டான உள்ளடக்கம் பட்ட ஒரு அற்புதமான இடம் தான் இந்த ஆஜி அப்துல் பாபா காட்டேஜ். ஆஜி அப்துல் பாபா காட்டேஜ் தரிசனம் முடித்த பிறகு அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கு ஷாம் சுந்தர் ஹால் இருக்கும். பாபா ஒரு அன்பு குதிரை வந்து பயன்படுத்துவார். அதாவது ஷாம் கர்னா சொல்லிட்டு குதிரை வளர்த்துருப்பார். அந்த குதிரை வளர்த்தக்கூடிய இடம் தான் இந்த ஷாம் சுந்தர் ஹால். இங்கு வந்து தோரகமாய்க்கு தேவைப்படும் எரிபொருள்கள், அதாவது விறகுகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இந்த அற்புதமான ஹாலையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து ஷீரடியோடைய எல்லைக்கல். இந்த ஷீரடிய எல்லைக்கல்லும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். பாபா இந்த கல்லுக்கிட்ட நின்று தான் அனுமனை வந்து அந்த காலத்தில் வழிபட்டு இருக்காரு. இந்த அற்புதமான கல்லை வந்து நம்ம ஒவ்வொரு முறை ஷிரடியை போகும்பொழுதும் கண்டிப்பாக இந்த கல்லை தொட்டு நம்ம வணங்கணும். இந்த கல்லுடைய தரிசனம் முடித்த பிறகு இந்த கல்லுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காட்டுறோம் அனுமன் டெம்பிள் இருக்குது. இந்த அனுமன் டெம்பிளில் பாபா அந்த காலத்தில் தங்கியிருக்காரு. இந்த அனுமனையும் நம்ம பரிபூர்ணமாக மனதார வணங்குவோம். அனுமனுடைய தரிசனம் நமக்கு கிடைச்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயப்பா கூட வாழ்ந்த ஒவ்வொரு பக்தர் வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திரு லக்ஷ்மண் மாமா ஜோஷி வீட்டுக்கு போக போகிறோம். பாபா மகா சமாதி ஆன பிறகு திரு லக்ஷ்மண் மாமா ஜோஷி தான் பாபாவுக்கு வந்து காக்கடா ஆரத்தி வந்து எடுத்திருப்பார். அப்படிப்பட்ட புனிதமான பக்தர் வீட்டை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் மாதராவ் தேஷ்பண்டில் ஷேமா. நம்ம சிவபெருமானுக்கு எப்படி நந்தி வந்து ஒரு உதவியாளரோ இருக்கோ அதே போல் பாபாவுக்கு ஷேமாவுடைய வீட்டில் போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து ஷேமாவுடைய வீடியை தரிசனம் பண்ண பிறகு பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் பகத் மகள்சாபதி நம்ம பாபாவுக்கு சாயின்னு பேர் வச்சிருப்பாரு. கண்டோபா கோயிலுடைய பூச்சாரி. அவருடைய வீட்டில் இருக்கிற அவருடைய சமாதியை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பகத் மகள்சாபதியோடைய சமாதி. இந்த பகத் மகள்சாபதியோடைய வீட்டில் இருக்க சமாதியை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக பாபாவுடைய முதன்மை சேவகர் திரு பாவோஜி ஷிண்டேல் அவர் வசித்த அந்த பழைமையான வீடை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம இப்போ காட்டுறது திரு லேட் பாயாஜி அப்பாக்கோட் பாட்டில் வீடு செய்கிறோம். திரு லேட் பாயாஜி அப்பாக்கோட் பாட்டில் யாருன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம பாபா வந்து திருமதி லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு 9 நாணயங்கள், நவநீத பக்திகளுக்கு 9 நாணயங்கள் கொடுத்த பிறகு பாபா சமாதி அடைஞ்சிருப்பார். அப்படி சமாதி அடைஞ்ச பொழுது இப்போ நம்ம காட்டுறோம் இந்த புகைப்படத்தில் இருப்பவர் தான் லேட் பாயாஜி அப்பாக்கோட் பாட்டில். இவருடைய மடியில் தான் பாபா வந்து சாஞ்சி தன்னுடைய உயிரை வந்து நீர்த்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பக்தர் தான் லேட் பாயாஜி அப்பாக்கோட் பாட்டில் வீடு. இப்போ நம்ம இந்த புகைப்படத்தில் காட்டுறோம் பாருங்கள் செய்கிறோம். பாபா வந்து 9 நாணயங்கள் கொடுத்த பிறகு அப்படியே சாயிறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா லேட் பாயாஜி அப்பாக்கோட் பாட்டில் இருக்காரு. அவருடைய ஒரு அற்புதமான ஒரு வீடு தான் இந்த வீடு. இந்த வீட்டில் இருக்க பாபா கொடுத்த பல அற்புதமான நாணயங்கள் எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிற அந்த நாணயங்கள் எல்லாமே நம்ம தரிசனம் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாபா பிக்ஷா எடுத்த முதல் வீடு தான் இந்த வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பெண் பக்தை பாயசாபாய் அம்மாவுடைய அற்புதமான வீடு. இங்கிருந்து தான் பாபா பிக்ஷைக்கு வருவார். அப்படி வரும்போது லாசி அம்மா எனக்காக ஒரு ரொட்டி துண்டு கொடு சொல்லிட்டு பாபா அன்போடு தன்னுடைய பிச்சையை ஏந்துவார்.
பேசுவார். அப்படிப்பட்ட புனிதமான வீடியம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து பாபாவுடைய இன்னொரு பெண் பக்தை வந்து பார்த்தீங்கன்னா திருமதி லட்சுமிபாய் ஷெண்டேல். பாபா மகா சமாதி அடையறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நவநீத பக்திகளுக்கு 9 நாணயங்கள் லட்சுமிபாய் ஷெண்டேலுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நம்ம வந்து நைட் டின்னர் கொடுப்போம். நைட் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி இருக்கும், அதே போல் சாம்பார், தோசை, சட்னி, இது எல்லாமே வாட்டர் பாட்டில் சேர்த்து உங்களுக்கு நைட் டின்னராக நம்ம கொடுத்துருவோம். 20ஆம் தேதி நைட்டு கரெக்டாக ஒரு 8லேருந்து 9க்குள்ளே நம்ம வந்து நைட் டின்னர் கொடுத்துருவோம். அதற்காக எல்லா பக்தர்களுமே நம்ம கொடுத்த பிளேட்டோட கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு பிளேட்லேயும் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் உணவுகள் தேவையோ வச்சு கொடுத்துருவோம். பக்தர்கள் அந்த உணவை வாங்கிட்டு அவங்களுக்கு உண்டான இருக்கைகள் கொடுத்துருவோம். அந்த இருக்கையில் அமர்ந்து பக்தர்கள் சாப்பிட ஆரம்பிச்சலாம். இந்த உணவுகள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான தமிழ்நாடு உணவுகள் தான் எங்களுடைய சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக பக்தர்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் வந்து 20ஆம் தேதி நைட்டு போய்ட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். மறுநாள் 21 மறுநாள் வந்து புதன்கிழமை காலையில் நம்ம மீண்டும் போய்ட்டு பாபாவுடைய சமாதி மந்திரில் போய்ட்டு பாபாவை தரிசனம் பண்ணுவோம். பாபாவுடைய அருளாசியம் பெற்ற பிறகு நம்ம துவாரகமாயி, சாவடி இதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ரூமுக்கு காலையில் ஒரு 8லேருந்து 8:30க்குள்ளே வந்துடும். அங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் இட்லி, அதே போல் ஊத்தாப்பம், சாம்பார், சட்னி, வடை, ஒரு வாட்டர் பாட்டில் சேர்த்து நம்ம காலை உணவாக வருகின்ற அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை காலையில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். பக்தர்களும் வரிசையில் நின்று இந்த உணவுகளை வந்து வாங்கிடுவாங்க. வாங்கி அமர்ந்து ஒவ்வொரு பக்தர்களாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த உணவுகளுக்கு காலையில் அன்லிமிட்டெட் உணவாக தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது காலை, மாலை, இரவு எல்லாமே சேர்த்து அன்லிமிட்டெட் உணவாக தான் நம்மளுடைய சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா வரக்கூடிய சாய் பக்தர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். கூடவே உங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டிலை நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் உணவுகளை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு உங்களுக்கு இது போல் இருக்கைகள் கொடுத்துருவோம். இந்த இருக்கையில் நீங்கள் அமர்ந்து நீங்கள் காலை உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். இந்த உணவுகள் சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம வந்து இங்கிருந்து ஒரு 10க்கு மேற்பட்ட திருத்தலங்களை நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதற்காக உணவு சாப்பிட்டு முடித்த பிறகு எல்லா பக்தர்களுமே தயார் நிலையில் நம்ம ஹோட்டல் கீழே வந்துடுவாங்க. அப்படி வந்து நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கூட எத்தனை சாய் பக்தர்கள் வந்திருக்காங்களோ ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி இந்த ஆட்டோ மேஜிக் வந்து நம்ம வந்து தயார் நிலையில் வச்சுருப்போம். நம்ம இங்கிருந்து அதாவது ஷீரடி, கோபர்கான் சரௌண்டிங்கில் ஒரு 10க்கு மேற்பட்ட பாபாவுடைய புனிதமான திருத்தலங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அதுபோக முருகப்பெருமான் காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான கோயிலை போய்ட்டும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இதற்காக நம்ம வண்டி வந்து தயார் பண்ணி வைப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி காலையில் ஒரு 9:30க்குள்ளே நம்ம வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இவ்வளோ ப்ரோக்ராம் நம்ம முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வருது பார்த்திங்கன்னா அதே அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி மாலை 5 மணி கூட ஆகலாம். அதற்காக நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக புறப்படுவோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ காட்டுறது லட்சுமிபாய் ஷெண்டேல், அதாவது திருமதி லட்சுமிபாய் ஷெண்டேல் வீடு. பாபா லட்சுமிபாய் ஷெண்டேலுக்கு மகா சமாதி அடையும் போது 9 நாணயங்கள் கொடுத்துருப்பாரு. அதாவது தசரா அன்னைக்கு 9 நாணயங்கள் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட தசரா அன்னைக்கு போயிட்டு அந்த நவநீத பக்திகளுக்கு பாபா கொடுத்த அந்த 9 நாணயங்கள் சிறப்பு பூஜை வழிபாடு நடத்துவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு பூஜையில் வைக்கப்பட்ட அந்த 9 நாணயங்களுமே பாபா கொடுத்த இந்த பொன்னான நாணயங்களை நம்ம கூட வந்த சக சாய் பக்தர் முன்னிலையில் நம்ம தரிசனம் பண்ணுவோம். அந்த நாணயங்களை நம்ம தொட்டு கும்பிடுவோம். ஏன்னா பாபா உயிரூட்ட நாள் தான் பாபாவுடைய சமாதி நாள் தசரா. அப்படிப்பட்ட தசராவில் இந்த 9 நாணயங்களை நம்ம கூட வர சாய் பக்தர்களை நம்ம கொண்டு போய் காட்டி அந்த தரிசனத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிழ்வோம். தொடர்ந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரூகிபுர வில்லேஜில் இருக்கிற சத்குரு சிவனேசன் சுவாமிகள் ஆலயத்துக்கு வருவோம். சத்குரு சிவனேசன் சுவாமிகள் வந்து பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர். கோயம்புத்தூரில் நாக்கியர்பாளையத்தில் பிறந்து பாபாக்காகவே வாழ்ந்தவர். அதே போல் ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய் என்ற நாமத்தை பக்தர்களுக்கு எடுத்து கூறியவர் தான் சத்குரு சிவனேசன் சுவாமிகள். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆலயம் தான் சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய குருக்குளம். இந்த குருக்குளம் ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 3வது கிலோமீட்டரில் ரூகி போகிற வில்லேஜில் அமைஞ்சுள்ளது. ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஆலயம் தான் நம்ம சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய சமாதி மந்திர். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூகி கிராமத்துக்கு வருவோம். இந்த ரூகி கிராமத்தில் சிவசாய் மந்திர் இருக்குது. இந்த சிவசாய் மந்திர் வந்து பார்த்திங்கன்னா பாபா ஷிரடியிலிருந்து இங்கே வந்திருக்காரு. பாபா சுமார் 60 ஆண்டுகள் ஷிரடியில் வாழ்ந்திருக்காரு. அப்படி வாழும்பொழுது பாபா நிம்காவ், ரூகி, ரகத்தா இது போன்ற இடத்துக்கு பாபா பயணம் பண்ணியிருக்காரு. பாபா 3வது பயணம் பண்ண இந்த ரூகி கிராமத்துக்கு வரும். இந்த ரூகி கிராமத்தில் இங்கே ஒரு தோரகமாக இருக்குது. இங்கே இருக்க பாபாவை நம்ம வணங்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிவனும் பாபாவை சேர்ந்த மாரி சிவசாயா ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் சிவனுக்கு தனி ஆலயமாக இருக்குது. இந்த பக்கம் பாபாவும் இருக்கார். இந்த 2 தெய்வத்தையும் மனதார நம்ம வந்து வணங்குவோம். இது வந்து அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை காலையில் நம்ம வந்து ஒரு 10-10:30க்குள்ளே இந்த ஆலயத்துக்கு போயிடலாம். இங்கே சிவனையும்
சிவனையும் பாபாவும் சேர்ந்த மாரி வணங்கிட்டு அப்படியே பின்பக்கம் இந்த கோயிலுக்கு பின்பக்கம் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் வீடியோ குரூப் ஃபோட்டோ எடுப்போம். இங்கே ஒரு அற்புதமான ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துல தான் பாபா குளித்து தௌத்தி பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட அற்புதமான கிணறை நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம். இந்த தரிசனம் எல்லாமே பண்ணி முடித்த பிறகு நம்ம இங்கிருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நேராக கோபர்கான் என்ற இடத்துக்கு வருவோம். கோபர்கானில் வந்து பார்த்திங்கன்னா புனித கோதாவரி நதிக்கரை இருக்குது. ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே வந்து தரிசனம் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த புனித கோதாவரி நதிக்கரை. நம்ம சாயி சச்சரத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. கோதாவரி நதிக்கரையில் நீராடி நேராக ஷிரடியில் போயிட்டு பாபாவுடைய தரிசனம் பண்ணிவிட்டு அங்கு சாயி சச்சரம் எடுத்து நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எல்லா வித தீய கேடுகள் எல்லாமே விலகம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட புனிதமான கோதாவரி நதிக்கரையில் வந்து நம்ம கை காலெல்லாம் அலமிட்டு கோதாவரி தாயை மனதார வணங்கிட்டு நம்ம பாபாவும் நம்ம வணங்க போகிறோம். இப்படிப்பட்ட புனிதமான கோதாவரி நதிக்கரையை நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து கோதாவரி நதிக்கரையை தரிசனம் பண்ண பிறகு நம்ம இங்கிருந்து தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். இங்கிருந்து கோபர்கான் ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சாய்தாம் மந்திர். இந்த சாய்தாம் மந்திருக்கு வருவோம். இந்த சாய்தாம் மந்திருக்கு வெளியில் ஒரு அற்புதமான வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். நம்மளுடைய கோரிக்கை எல்லாமே ஒரு கயிறு மூலியம் கட்டி நம்ம வேண்டுதலை நம்ம சமர்ப்பணம் பண்ணுவோம். இந்த அற்புதமான சாய்தாம் டெம்பிளில் வந்து பாபா எண்ணற்ற அற்புத நீலைகள் எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் தான் சாய்தாம் டெம்பிள். இந்த சாய்தாம் டெம்பிள் கோபர்கான் ரயில் நிலையத்திலிருந்து 2வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. இந்த டெம்பிளில் இருக்க பாபாவை நம்ம மனதார வணங்கிட்டு பக்கத்திலே இந்த கோயிலை கட்டின அற்புதமான பாபாவுடைய பக்தர் வந்து பார்த்திங்கன்னா திரு தோண்டிராம் பாபா. அவருடைய தோண்டிராம் பாபாவுடைய சமாதியை நம்ம வணங்கிட்டு இந்த பக்கம் தோண்டிராம் பாபாவுடைய வீட்டுக்கு போவோம். இந்த வீட்டில் பாபாவுடைய ஒரு அரிய புகைப்படம் இருக்குது. இந்த புகைப்படத்தில் பாபாவுடைய அந்த தொண்டை பகுதியில் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் தெரிகிற மாரி இருக்கும். அப்படிப்பட்ட புனிதமான புகைப்படத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வணங்குவோம். இப்போ நான் அந்த புகைப்படத்துக்கு கிட்ட போகிறோம் பாருங்கள் சேரம். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து பாபாவுடைய மிக மிக ரேர் பிக்சர். இந்த பாபாவுடைய தொண்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் தெரியும். நம்ம அந்த பாபாவுடைய சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து கோபர்கான் சென்டருக்கு வருவோம். இங்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய் தவபூமின்னு ஒரு ஆலயம் இருக்குது. இந்த சாய் தவபூமி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். நம்ம பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் உபாசினி மகாராஜ் ஒரு பிரச்சனை ஏற்படுது, மனசார்ந்த பிரச்சனை. நேராக சாபூரிலிருந்து அவர் ஷிரடிக்கு தோரகமாய்க்கு வந்து அவர் பிரச்சனைக்கு நிவர்த்திக்கு பரிகாரம் கேட்குறாரு பாபா கிட்ட. நீ உடனே கோபர்கானில் இருக்க கண்டோபா கோயிலுக்கு போ, அங்கே 3 நாட்கள் தவம் பண்ணு, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும், 4வது நாள் உன்னை தேடினே நான் அங்கே வருவேன் அப்படின்னு பாபா சொல்லுவார். பாபாவும் இங்கே வந்ததால் காலப்போக்கில் இந்த கோயில் வந்து பாபா தவபூமி என்று பேர் பெற்றது செய்கிறோம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம இங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா கோபர்கான் நதிக்கரையில் அமைஞ்சுள்ள புனிதமான குரு சுக்கராச்சர் மந்திருக்கு நம்ம வருவோம். இந்த குரு சுக்கராச்சர் மந்திர் வந்து பார்த்திங்கன்னா கோபர்கான் சரௌண்டிங்கில் தான் சைராம் இருக்குது. குரு சுக்கராச்சர் வந்து அரச குல தலைவர். இவருடைய போர் வீரர்கள்லாம் போருக்கு போகும்போது வெட்டுப்பட்டு இறந்துருவாங்க. அப்போ சிவனாண்ட பிரார்த்தனை பண்ணுவார். சிவன் காட்சி கொடுத்து மிருத்திவி சஞ்சீவினி என்ற ஒரு மந்திரத்தை சொல்லுவார். இந்த மந்திரத்தை சொல்லி போருக்கு போனாங்களாம் அவங்க வெட்டுப்பட்டு இறந்து போனால் கூட மீண்டும் உயிரோடு வந்திருப்பாங்க. அதுபோக நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் முதல் தோன்றி காட்சி கொடுத்த திருத்தலம் என்னன்னு சொன்னோன்னா நம்ம கோபர்கானில் இருக்கிற குரு சுக்கராச்சர் ஆலயம் தான். சக்தி வாய்ந்த ஆலயம். இந்த கோயிலுடைய வரலாறு எல்லாமே நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வந்து ஜனார்த்தனல் சுவாமி ஆலயத்துக்கு வருவோம். நம்ம கோபர்கான் சரௌண்டிங்கில் எண்ணற்ற மகன்கள் தோன்றி மறைஞ்சிருக்காங்க, நம்ம சாய்நாதரை உட்பட. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மகான் தான் ஜனார்த்தனல் சுவாமிகள். நம்ம கோபர்கான் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜ் நிறையா இருக்குது. அதுக்கு எல்லாமே நம்ம ஜனார்த்தனல் சுவாமிகளுடைய பேரை தான் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ட்ரஸ்டேஜ் மூலியமாக தான் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து இயங்குது. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மகான் தான் ஜனார்த்தனல் சுவாமிகள். தொடர்ந்து ஜனார்த்தனல் சுவாமிகளை தரிசனம் முடித்த பிறகு இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போவோம். காசி விஸ்வநாதர் ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற தெய்வங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நந்தி பகவானாக இருக்கும். நந்தி பகவானும் எண்ணற்ற நவகிரக தெய்வத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நேராக உள்ளுக்குள்ளே இருக்கிற காசி விஸ்வநாதரை போய் நம்ம வணங்குவோம். இங்கே வந்து ஒரு 3 படிக்கட்டு இருக்கும். 3 படிக்கட்டு கடந்து நம்ம வந்து கீழே போனோம். கீழே போயிட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து சிவனை வந்து தொட்டு வணங்க முடியும். சிவபெருமான தரிசனம் முடித்த பிறகு நம்ம இங்கிருந்து பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு வந்துடுவோம். நம்மளுடைய சாய்ராம் டூரிஸ்ட் மூலயமா ஷிரடிக்கு வரக்கூடிய பக்தர்களை கண்டிப்பாக நம்ம பயணத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு நாள் நம்ம பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு கூட்டு போவோம். நம்ம வந்து அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம் ஒரு 2 மணி வாக்கில் பாபாவுடைய புனிதமான பிரசாதாலயத்துக்கு வந்துடும். என்னதான் நம்ம வந்து தமிழ்நாடு உணவுகள் கொடுத்தாலும் ஒருவேளை நம்ம சாய்நாதர் கொடுக்குற உணவை வந்து நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம மனசு வந்து அவ்வளோ சந்தோஷம் அடையுது. பொறுமை காத்து இந்த உணவை வந்து நம்ம உட்கொள்ள போகிறோம். அதற்காக எல்லா
பக்தர்களுமே நம்ம வந்து பிரசாதாலயத்துக்கு கூட்டு வந்து அங்கே அமர வைப்போம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பாபாவுடைய அந்த அற்புதமான உணவுகள் நமக்கு கிடைச்சிடும். நமக்கு ஷிரடி சமஸ்தானம் சார்பாக இந்த அற்புதமான உணவுகள் கொடுக்குறாங்க. ஒயிட் ரைஸ், அதே போல் ஒரு டால், சப்பாத்தி, ஒரு அற்புதமான பருப்பு டாலும் சேர்த்து கொடுத்துருவாங்க. கூடவே ஸ்வீட் இருக்கும். இந்த உணவுகள் எல்லாமே சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம வந்து ஷிரடியுடைய எல்லை கோயில், அதாவது பாபா திரு சாந்த் பட்டேல் கல்யாண கோஷ்டியுடன் அவுரங்காபாத்திலிருந்து தூப்கடா கிராமத்திலிருந்து 2வது விஷயமாக இங்கே வந்திருப்பார். இந்த கோயிலோட பேர் கண்டோபா கோயில். இந்த கண்டோபா கோயிலில் இருக்கிற தெய்வத்தை நம்ம கம்பல்சரி கண்டிப்பாக வணங்கி ஆகணும். ஏன்னா கண்டோபா தெய்வம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். பாபாவே இங்கு வந்த பிறகு தான் 60 வருஷம் ஷிரடியில் பாபா தங்கி வாழ்ந்திருக்காரு. நம்ம ஷிரடியில் இருக்கிற ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கண்டோபா ஆலயத்துக்கு வரணும் சாய்ராம். இந்த கண்டோபா ஆலயத்தில் இருக்கிற சிவபெருமான் மற்றும் சிவபெருமானுடைய 2 மனைவிகள் பானாயி, மகள் சாயி, இந்த 2 தெய்வத்தையும் வணங்கணும். கூடவே இங்கே பாபாவும் இருப்பார். பாபாவும் நம்ம மனதார வணங்குவோம். ஏன்னா சாய்நாதருடைய திருவடி ஷிரடியில் பட்ட இடம் முதல் இடம் இந்த இடம் தான். அவர் இங்கே தான் தங்கணும் ஆசைப்படுறாரு. இந்த கோயிலுடைய குருக்கள் பகத் மகள்சாபதி பாபா வந்து நேராக மசூதிக்கு போய் தங்க சொல்லிட்டு ஒரு கட்டளை எடுப்பார். அதன் பிறகு பாபா தோரகமாயில் பாலடைஞ்ச மசூதியில் பாபா தங்கி அவருடைய 60 ஆண்டு காலங்களை அந்த இடத்துல முடிச்சிருப்பார். அப்படிப்பட்ட பாபாவுடைய முதல் விஜயமாக இந்த கண்டோபாலயத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அன்று மாலை நம்ம ரூமுக்கு வந்துடும். அதாவது அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை மாலை ஒரு 8 மணிக்கு மேலே நைட் டின்னர் கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இட்லி இருக்கும், தோசை இருக்கும், அதே வந்து சாம்பார், சட்னி இருக்கும். கூடவே ஒரு வாட்டர் பாட்டில் உங்களுக்கு சேர்ந்த மாரி வந்துடும். இந்த இரவு உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை இரவு ஒரு 8லிருந்து 8:30க்குள்ளே கொடுப்போம். இந்த உணவுகள் எல்லாமே அன்லிமிட்டடான ஒரு உணவு தான். நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். அப்படிப்பட்ட உணவுகள் எல்லாமே வருகின்ற அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை இரவு ஒரு 8லிருந்து 8:30க்குள்ளே நம்ம கொடுத்து ஆரம்பிச்சிருவோம். அதன் பிறகு நீங்கள் ரூமில் போய் தங்கிடலாம். மறுநாள் காலையில் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி நம்ம இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 மணி வாக்கில் நம்ம ரூமில் இருந்து நம்ம புறப்படணும் செய்கிறோம். நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம அவுரங்காபாத்தில் பாபா முதல் தங்கியிருந்த சாந்த் பட்டேல் வீடு, அந்த கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிற சாய் கணேஷ் மந்திர், அதே போல் அவுரங்காபாத்தில் சிண்டேன் என்ற மலை உச்சியில் பாபா திரு சாந்த்பாய் பட்டேலுக்கு முதல் காட்சி கொடுத்துருப்பார். ஒரு மாமரம் அடியில் அந்த மாமர கோயிலை போய் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அதன் பிறகு மினி தாஜ்மஹால், பத்ரமாருதி டெம்பிள், 12வது ஜோதிலிங்க கிருஷ்ணேஸ்வர், இது எல்லாமே நம்ம தரிசனம் பண்ணுவோம். அதற்காக நம்ம சரியாக ஒரு 4 மணிக்கு நம்ம ஷிரடியிலிருந்து புறப்படுவோம். அப்படி 4 மணிக்கு நம்ம ஷிரடியிலிருந்து புறப்பட்டதான் செய்கிறோம். நம்ம இவ்வளோ இடத்தையும் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அற்புதமாக நம்ம வந்து மீண்டும் ஷிரடிக்கு இரவு ஒரு 9-10 மணிக்குள்ளே நம்ம வந்து சேருவோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஏசி வசதி கொண்ட ஒரு தரமான வெஹிக்கிள் தான். இந்த வண்டியில் எல்லா பக்தர்களுமே அமர வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்துப்போம். இங்கேருந்து சரியாக ஷிரடியிலேருந்து ஒரு 4 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கு நம்ம பயணம் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5லிருந்து 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 7லிருந்து 8க்குள்ளே அவுரங்காபாத்தில் தூப்கேட் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஆலயத்துக்கு வந்திருப்போம். உலகத்தில் பாபாவுடைய ஆலயம் இப்படி ஒரு ஆலயத்தை நிறைய பக்தர்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பாபாவும் கணபதியும் சேர்ந்த ஒரு உருவத்தில் இங்கே சாய் கணேஷ் மந்திர் சொல்லிட்டு இருக்கு. அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தோடைய தகவல் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த ஆலயத்துக்கு நம்ம எல்லாமே வந்து இறங்கிடுவோம் செய்கிறோம். இந்த ஆலயத்தில் இருக்கிற தோற்றத்தை பாருங்கள். பாபா வந்து விநாயகர் பெருமாள் ரூபத்தில் பாபா காட்சி கொடுப்பாரு. அதாவது உடம்பு வந்து சாய்பாபாவாக இருப்பார், முகம் வந்து விநாயகராக இருப்பார். அப்படிப்பட்ட சாய் கணேஷ் மந்திருக்கு போயிட்டு எல்லா வல்ல விநாயகர் பெருமானையும் நம்ம பாபாவையும் சேர்த்து நம்ம வணங்க போகிறோம். உலகத்திலே பாபாவும் விநாயகரும் சேர்ந்த ஒரே ஜோதியாக இருக்கிற கோயில் இந்த கோயில் தான். இந்த கோயில் வந்து அவுரங்காபாத்தில் தூப்கேட் என்ற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. சக்தி வாய்ந்த ஒரு சாய் கணேஷ் மந்திர் தான் இந்த மந்திர். இந்த மந்திரில் இருக்கிற விநாயகரை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம். இந்த சாய் கணேஷ் மந்திரில் இருக்க சாய் கணேஷை வந்து நம்ம பரிபூர்ணமாக மனசார வேண்டுவோம். அதே போல் இவருக்கு சிறப்பு ஆரத்திகள் பூஜைகள் எல்லாமே நம்ம இங்கே நடத்துவோம். இந்த சிறப்பு ஆரத்தி பூஜைகள் எல்லாமே நடத்தி முடித்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காலை டிஃபன் வந்து தயார் நிலையில் வச்சுருப்போம். அதாவது ஷிரடியிலிருந்தே நம்ம வந்து காலை உணவும் சரி மதிய உணவும் தயார் பண்ணி கொண்டு வந்துடும். காலையில் தரமான தமிழ்நாடு உணவுகள் கிடைச்சிடும். இட்லி, தோசை, வடை, சட்னி, சாம்பார், வாட்டர் பாட்டில் இது எல்லாமே சேர்ந்த மாரி உங்களுக்கு காலையில் உணவாக நம்ம கொடுத்துருவோம். இந்த உணவுகள் நீங்கள் எல்லாமே சாப்பிட்ட பிறகு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு சாந்த் பட்டேல் அவர் வாழ்ந்த கிராமம் தான் இந்த கிராமம். இந்த கிராமத்தில் திரு சாந்த் பட்டேல் வீட்டு பக்கத்தில் பாபாவுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற பாபாவுடைய அற்புதமான மூர்த்தி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே இருக்கிற பாபாவுடைய அற்புதத்தையும் அவருடைய தரிசனத்தையும் நம்ம பெறுவோம். அதே போல் இந்த கோயிலில் பாபாவுடைய ஒரு சிறு வயது கற்பனை புகைப்படம் இருக்குது. அந்த புகைப்படத்தையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். பாபா பயன்படுத்திய சிலிம், அதே போல் பாபா அமர்ந்த ஒரு சிறுக்கல் எல்லாமே இங்கே நினைவாக வச்சுருக்காங்க. அது எல்லாமே இந்த அற்புதமான தூப்கேடில் இருக்கிற
சாய் மந்திரில் வந்து இருக்குது. இது எல்லாமே நம்ம தரிசனம் பண்ணுவோம். இப்போ இந்த பக்கம் நான் வந்து கேமரா காட்டுற பாருங்கள் சார். இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. பாபா சிறு வயசில் எப்படி இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஃபோட்டோவை கண்ணுக்கு முன்னாடி கற்பனை ஓவியம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்க பாபாவை நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு கண்ணாடி பெட்டி இருக்கும். அந்த கண்ணாடி பெட்டியில் சிலிம், அதே போல் ஒரு கல், சின்ன கல், பாபா அமர்ந்த கல், ஒரு சின்ன கல் எல்லாமே இதில் இருக்கும். இது எல்லாமே நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். கீழே சாய் சச்சரிதமாக வச்சுருப்பாங்க. இந்த இடம் வந்து தூப்கடா வந்து அவுரங்காபாத்தில் இருக்குது. பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு சாந்த் பட்டேல் வீட்டுக்கிட்ட இருக்கிற பாபாவுடைய அற்புதமான ஆலயம் தான் இந்த ஆலயம். சைரம் அப்படியே இந்த கோயில் விட்டு நம்ம பின்பக்கம் வெளியே வருவோம். இங்கே அற்புதமான ஒரு பழமையான ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டில் தான் பாபாவுடைய பக்தர் திரு சாந்த் பாய் பட்டேல் வந்து வாழ்ந்த வீடு. பாபா வந்து இங்கே கொஞ்ச நாள் வந்து தங்கியிருக்காரு இளபாலகனாக இருக்கும் பொழுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வீடை போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். இதையெல்லாம் காண கிடைக்காத ஒரு பதிவு. இந்த விஷயம் எல்லாமே சாயி சச்சரிதத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வீகமான இடத்துக்கு தான் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். தொடர்ந்து இது பக்கத்திலே ஒரு புனிதமான வேப்ப மரம் இருக்குது. நம்ம காட்டுறோம் பாருங்க. அங்கே ஒரு பாபா ஃபோட்டோ இருக்குது. கீழே வந்து பாபா அமர்ந்த புனிதமான கல் இருக்குது. இந்த வேப்ப மரத்தோடைய அற்புதத்தான மகிமை எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த கல்லை போயிட்டு நம்ம வணங்குவோம். இங்கே வந்து பாபா இளம்பாலங்கனாக இருக்கும் பொழுது இந்த கல்லுக்கடியில் அமர்ந்து பாபா தியானம் பண்ணுறது பாபாவுடைய வழக்கம். உங்கள் அனைவருக்குமே தெரியும், பாபா ஷிரடியில் குருஸ்தானத்தில் தவம் பண்ணியிருக்காரு, தியானம் பண்ணியிருக்காரு. அந்த புனிதமான வேப்ப இலைகள் வந்து இன்றைக்கும் எவ்வளோ இனிப்பாக இருக்கோ அதே போல் தான் செய்கிறோம். இங்கே இருக்க வேப்ப மர அடியில் பாபா அமர்ந்ததால் இந்த வேப்ப மரத்துடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இனிக்குது. இந்த அற்புதமான வேப்ப மரத்தை நம்ம போய் தரிசனம் பண்ணுவோம். இங்கு சிறப்பு பூஜைகள் எல்லாமே பாபாவுக்கு நம்ம செய்வோம். இந்த காட்சிகளை வந்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே மனக்கண் முன்னாடி கொண்டு வரணும். இது எல்லாமே சாயி சச்சரிதத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான காட்சியை எல்லாமே நம்ம பாபாவுடைய மகா சமாதி நாளை முன்னிட்டு நம்ம கூட ஷிரடிக்கு வர பக்தர்களை நம்ம அழைச்சிட்டு போயிட்டு காட்ட போகிறோம். இது எல்லாமே நீங்கள் தரிசனம் பண்ணுவீங்க. தொடர்ந்து இந்த வேப்ப மரத்துக்கிட்ட நின்று சிறப்பு பூஜைகள் எல்லாமே முடித்த பிறகு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து திரு சாந்த் பட்டேலுடைய குதிரையை கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாரு. அப்படி குதிரையை கண்டுபிடிச்சி கொடுக்கும் பொழுது அந்த குதிரை பயன்படுத்திய ரோப்பு, லாடம் இது எல்லாமே இதில் இருக்கும். திரு சாந்த் பாய் பட்டேல் வந்து பயன்படுத்திய உணவுக்காக பயன்படுத்திய தட்டு எல்லாமே இதில் இருக்கும். இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷமான பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். இது எல்லாமே சாந்த் பட்டேல் குடும்பத்தினர் வச்சிருக்காங்க. அவங்களால நம்ம அனுமதி கேட்டு இந்த அற்புதமான தெய்வீகமான காட்சி எல்லாமே நம்ம கூட வரக்கூடிய சாய் பக்தர்களை கையில் கொடுத்து தரிசனம் பண்ண சொல்லுவோம். சரி, நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு சாந்த் பட்டேலுடைய சமாதிக்கு நம்ம போயிட்டு வணங்க போகிறோம். திரு சாந்த் பட்டேலுடைய குதிரை காணாமல் போன பிறகு பாபா தூப்கடாக்கு வருவார். குதிரையை கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாரு. அப்படி பாபா சில ஆண்டுகள் இங்கே தூப்கடா கிராமத்தில் சாந்த் பட்டேலோட தங்கியிருப்பார். சாந்த் பட்டேலுடைய கல்யாண கோஷ்டின் தான் பாபா ஷிரடிக்கு 2வது விஜயமாக தூப்கடா கிராமத்துலேருந்து வராரு. அப்படிப்பட்ட சாந்த் பட்டேலுடைய சமாதியை போயிட்டு நம்ம எல்லாருமே தரிசனம் பண்ண போகிறோம். பாபாவை இளபாலகனாக நேரில் பார்த்த முதல் சாய் பக்தர் வந்து திரு சாந்த் பட்டேல். அவருடைய புனித தரிசனத்தை அவருடைய சமாதி முன்னாடி நின்று நம்ம பெற போகிறோம். இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீகமான காட்சி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் சாய்ராம். இந்த தரிசனம் எல்லாமே முடித்த பிறகு நம்ம இங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா நேராக சிண்டன் என்ற ஒரு மலை உச்சிக்கு போக போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாபா முதல் தோன்றி காட்சி கொடுத்த ஒரு கோயில் இருக்குது, மாமர கோயில். அதாவது பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு சாந்த் பாய் பட்டேல் வந்து ஒரு அழகான பெண் குதிரை வளர்ப்பார். இந்த பெண் குதிரை வந்து தொலைஞ்சு போயிடும். இந்த குதிரையை தேடுவார், பல நாட்களாக தேடுவார், கண்டுபிடிக்க முடியாது. இறுதியாக வந்து சிண்டன் என்ற மலை உச்சிக்கு திரு சாந்த் பாய் பட்டேல் வருவார். அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாமரம் அடியில் ஒரு இளம் ஃபக்கீர் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அந்த இளம் ஃபக்கீர் வந்து சாந்த் என்ன தேடிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு ஒரு குரலை கொடுப்பாரு. யார் இந்த காட்டில் என்னை குரலை கொடுத்து கூப்பிட்றது அப்படின்னு சாந்த் பாய் பட்டேல் வந்து கேட்பார். அப்போ வந்து இந்த இடத்துல என்ன பாருன்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவார். அப்போ ஒரு புனிதமான மாமரடியில் பாபா திரு சாந்த் பட்டேலுக்கு முதல் முறையாக காட்சி கொடுப்பாரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா சேரம், இந்த இடத்துல இந்த மாமரடியில் இருந்து தான் பாபா திரு சாந்த் பட்டேலுக்கு முதல் முறையாக காட்சி கொடுத்துருப்பாரு. அப்படி காட்சி கொடுத்து உன்னுடைய குதிரை அருகாமையில் இருக்க சோலையில் போய் தேடு கிடைக்கும்னு சொல்லுவார். அப்போ குதிரை கடிச்சிடும். பாபா வந்து சிலிமை பிடிப்பார். சிலிமை பிடிக்கிறது தன்னுடைய சட்காவை பூமியில் கொடுத்துரு. அப்போ தண்ணி வந்திருக்கும். அந்த தண்ணி தான் இப்போ கிணறாக மாறி இருக்கும். இது எல்லாமே காண கிடைக்காத ஒரு அற்புதமான தரிசனமாக அமையும் சேரம். இந்த இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பயணம் பண்ணி போகிறோம் அப்படின்னா பாபாவுடைய அருளும் ஆசையும் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமாகும் சாய்ராம். தொடர்ந்து இங்கே இருக்கிற பாபாவுடைய கோயிலில் பாபாவை வழிபட்டுட்டு அதே போல் பாபா முதல் காட்சி கொடுத்த இந்த மாமர அடியில் இருக்கிற பாபாவுக்கு சிறப்பு விசேஷ பூஜைகள் எல்லாம் பண்ணிவிட்டு பாபாவுடைய நாமங்களை தொடர்ந்து நம்ம சொல்லுவோம். எல்லா பக்தர்களுமே தொடர்ந்து பாபாவுடைய நாமங்கள் சொன்ன பிறகு பாபாவுக்கு நெய்வேதிகள் எல்லாம் பண்ண பிறகு இங்கு ஷிரடி மாஜி பண்டர்பூர் ஆரத்தி வழிபாடுகள் எல்லாமே நம்ம முடிப்போம். தொடர்ந்து ஆரத்தி வழிபாடுகள் எல்லாமே முடித்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மத்திய
மதிய உணவு கொடுக்கறதுக்கு தயாரான நிலையில் இருப்போம் சாய்ராம். நம்ம மத்தியான உணவு வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம். இந்த லோக்கல் சரௌண்டிங்கில் எங்கேயுமே உணவுகள் கிடைக்காது, நல்லாவும் இருக்காது. பெரும்பாலும் நம்ம வந்து 2 விதமான ரைஸ்கள் வந்து கொடுப்போம் சாய்ராம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், இல்லை லெமன் ரைஸ், இல்லாட்டி தயிர் சாதம் இப்படி கிடைக்கும். அப்படி இல்லைனா ஒயிட் ரைஸ், கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், மோர் சொல்லிட்டு கொண்டு வந்துடும். இது எல்லாமே தரமான தமிழ்நாடு பக்தர்கள் ஷிரடியில் இருக்காங்க. அவங்க செஞ்சு கொடுக்குற ஒரு தரமான சாப்பாடை வந்து நம்ம வந்து ஷிரடி பயணத்தில் கொடுப்போம். நம்ம பாபாவுடைய சிண்டனில் இருக்கிற மாமர கோயில் தரிசனம் முடித்த பிறகு அங்கேயே உட்கார வச்சு சாய் பக்தர்களுக்கு உணவு கொடுத்துருவோம். கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலை நம்ம சேர்த்து கொடுத்துருவோம். இந்த உணவுகள் எல்லாமே சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம இங்கிருந்து மினி தாஜ்மஹாலுக்கு வருவோம். இந்த மினி தாஜ்மஹால் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ் தான் அவுரங்காபாத்தில். நம்ம வந்து சிண்டின் தரிசனம் முடித்த பிறகு நேராக இங்கே தான் வருவோம். இங்கே வரத்துக்கு நமக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே பயண நேரமாகும். இங்கு வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் உள்ளே போயிட்டு மினி தாஜ்மஹாலை போயிட்டு அந்த அழகை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இதற்கான நுழைவு கட்டணம் எல்லாமே நீங்கள் கொடுக்குற அந்த பேக்கேஜ் அமௌண்ட்லேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மினி தாஜ்மஹால் அவுரங்காபாத்தில் இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான இடம் தான் இந்த மினி தாஜ்மஹால். இந்த மினி தாஜ்மஹால் தரிசனம் முடித்த பிறகு நேராக இங்கேருந்து மீண்டும் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம வருவோம். அப்படி அரை மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்த பிறகு நம்ம ஒரு அற்புதமான அனுமன் ஆலயத்துக்கு வருவோம். எல்லா இடத்துலையும் அனுமன் வந்து நின்றுட்டு இருப்பார். ஆனால் இந்த இடத்துல அவருடைய திருரூப சிலை வந்து கீழே வந்து படுத்திருக்கிற கோலத்தில் தான் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான் இந்த பத்ர மாருதி டெம்பிள். இந்த பத்ர மாருதி டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவுரங்காபாத் சரௌண்டிங்கில் இருக்குது. பவர்ஃபுல்லான ஒரு மந்திர் தான் இந்த பத்ர மாருதி டெம்பிள். இந்த பத்ர மாருதி டெம்பிள் இருக்க அனுமானை நம்ம வழிபட்ட பிறகு தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சனி மந்திர் தனியாக இருக்குது. இங்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் இந்த சனி மந்திரில் போயிட்டு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஊற்ற முடியும். இங்கு வந்து நம்ம அனுமானை வணங்கிட்ட பிறகு நம்ம தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு அனுமானை வணங்கிட்டு சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வழிபடுவோம். அப்படிப்பட்ட தெய்வீகமான காட்சி எல்லாமே நீங்கள் அனைவரும் சேர்ந்து பண்ணலாம். தொடர்ந்து சனி பகவானை வணங்கிட்ட பிறகு இங்கு வந்து நம்மளுடைய சிவபெருமானுடைய லிங்கம் இருக்குது. சிவபெருமானையும் நீங்கள் அனைவருமே வணங்க முடியும். சிவபெருமானை வழிபட்ட பிறகு நம்ம இங்கிருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா 12வது ஜோதிர்லிங்கம் கிருஷ்ணேஸ்வர் தரிசனத்துக்காக நம்ம வருவோம். அதாவது மகாராஷ்டிராவில் மொத்தம் 3 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாசிக்கில் இருக்கிற திருமலிகேஸ்வர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பூனாவில் இருக்கிற பீமாசாகர், மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அவுரங்காபாத்தில் இருக்கிற 12வது ஜோதிர்லிங்கமான கிருஷ்ணேஸ்வர். இந்த 12வது ஜோதிர்லிங்கம் கிருஷ்ணேஸ்வர் தரிசனத்துக்கு நம்ம உள்ளே போயிட்டு ஒரு ½ ஹவர்லேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இறைவனுடைய ஈசனுடைய தரிசனம் முடிச்சிருவோம். முடித்த பிறகு அங்கேருந்து நம்ம நேராக ஷிரடியை நோக்கி புறப்படுவோம். ஷிரடிக்கு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இரவு கரெக்டாக ஒரு 9லிருந்து 9க்குள்ளே நம்ம ரீச் ஆகிடுவோம். ஏன்னா நமக்கு எர்லி மார்னிங் காலையில் எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ எல்லா இடங்களையும் நம்ம கவர் பண்ணிவிட்டு பாபாவுடைய தரிசனம் எல்லாமே முடிச்சுட்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இரவு ஒரு 8லிருந்து 8:30க்குள்ளே மேக்ஸிமம் 9க்குள்ளே நம்ம ஷிரடிக்கு வந்து ரீச் ஆகிடுவோம். அப்படி ஷிரடிக்கு வந்து ரீச் ஆன பிறகு பார்த்திங்கன்னா எல்லா சாய் பக்தர்களையும் முதல்ல சேஃபாக இறக்கிடுவோம். இறக்கிட்டு நம்ம கொண்டு வந்த வாகனத்தை வந்து மீண்டும் ஒரு முறை செக் பண்ணுவோம். ஏன்னா சில பக்தர்கள் சில உடைமைகளை விட்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தரவாக செக் பண்ணிவிட்டு எல்லா பக்தர்களும் இறங்கிட்டாங்களா, அவங்களோட உடைமைகள் எதனா மிஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம பார்த்துட்டு எல்லா பக்தர்களையும் கீழே இறக்கிடுவோம். எல்லா பக்தர்கள் 1 by 1 கீழே இறங்கின பிறகு அப்படியே வந்து நம்ம நைட் டின்னர் கொடுத்துருவோம். நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு வெளியே கொடுக்க ஆரம்பிப்போம். இங்கே வந்து நைட் டின்னர் சப்பாத்தி, தோசை, சன்னா மசாலா, சட்னி இது எல்லாமே உங்களுக்கு நைட் டின்னராக கொடுத்துருவோம். இந்த நைட் டின்னர் வந்து தரமாகவும் இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன் சாய்ராம், எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா வரக்கூடிய சாய் பக்தர்களுக்கு உணவுக்கு எந்தவித குறைகள் இருக்காது. ஏன்னா பார்த்து நாங்கள் உணவுகளை தயார் பண்ணுறோம். எங்களுக்கு தயார் பண்ணுற உணவுகள் எல்லாமே தமிழ்நாடு சாய் பக்தர்கள் ஷிரடியில் தங்கியிருக்காங்க. அவங்க தான் நம்மளுக்கு 10 வருஷத்துக்கு மேலே உணவுகளை கொடுத்துட்ருக்காங்க. இந்த அற்புதமான உணவுகள் எல்லாமே வருகின்ற அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இரவு ஒரு 8லிருந்து 9க்குள்ளே நாங்கள் உணவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிரும். நாங்கள் கொடுக்குற பிளேட்டில் நீங்கள் உணவுகளை வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடில் டேபிள் எல்லாமே போட்டிருப்போம். இங்கே அமர்ந்து நீங்கள் அந்த உணவுகள் எல்லாமே சாப்பிடலாம். உணவுகளை சாப்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு கரெக்டாக ஒரு 6 மணிக்கு எல்லா பக்தர்களுமே ரெடியாக இருக்கணும். நம்ம மீண்டும் ஒரு முறை போயிட்டு பாபாவுடைய சமாதி மந்திரில் போயிட்டு பாபாவை போய் தரிசனம் பண்ணுவோம். நம்ம வந்து 3 நாட்கள் ஷிரடியில் தங்குவோம். குறைஞ்சது ஒரு 4 முறையாவது பாபாவுடைய தரிசனத்தை நம்ம வந்து பார்ப்போம். அற்புதமான தரிசனம் எல்லாமே நம்ம கொடுத்த பிறகு நேராக நம்ம ரூமுக்கு வந்துடும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம டிஃபன் கொடுத்துருவோம். டிஃபன் வந்து பொங்கல், சாம்பார், சட்னி, அதே போல் இட்லியும் இருக்கும் கூட உங்களுக்கு. அதாவது டிஃபன் பார்த்திங்கன்னா 2 காம்பினேஷனில் உங்களுக்கு டிஃபன் கிடைக்கும். இந்த டிஃபன் எல்லாமே காலையில் நீங்கள் அன்லிமிட்டட் டிஃபனாக நீங்கள் வந்து சாப்பிடலாம். பக்தர்கள் எல்லாருமே வந்த பிறகு 1 by 1 நம்ம டிஃபன் கொடுக்க ஆரம்பிச்சிரும். எது பண்ணாலும் நம்ம பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தபடியாக உணவுகளே கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா சாய் தான் நமக்கு உணவு கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட உணவுகள் எல்லாமே வருகின்ற அக்டோபர்
அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி பாபாவுடைய தரிசனம் முடித்த பிறகு காலையில் ஒரு 8:30 மணிக்கு எல்லா பக்தர்களுமே அமர வச்சு நம்ம இந்த உணவுகள் எல்லாமே கொடுத்துருவோம். இந்த உணவுகள் கொடுத்த பிறகு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு ரூமுக்கு வந்துடணும். வந்த பிறகு கரெக்டாக 23ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை மத்தியானம் சரியாக ஒரு 12 மணிக்கெலாம் நீங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு உங்கள் லக்கேஜ் எல்லாமே கீழே கொண்டு வந்துடணும். அதன் பிறகு மத்தியானம் லஞ்சு வந்து உங்களுக்கு தயாரான நிலையில் இருக்கும். இந்த லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம், மோர், ஊறுகாய் எல்லாமே இருக்கும். அன்லிமிட்டடான உணவு தான். நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். கூடவே உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலை நாங்கள் கொடுத்துருவோம். தரமான உணவுகள் தான். எங்களுடைய சாய்ராம் டூரிஸ்ட்டில் உணவுகளுக்கு எந்தவித பஞ்சமே இருக்காது. நம்ம வந்து இங்கே எல்லாத்துக்குமே ஆள் வச்சுருக்கோம் சாய்ராம். எதுவுமே வந்து நம்ம வந்து தமிழ்நாடு பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற அந்த சாப்பாடு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கரெக்டாக இந்த உணவுகள் எல்லாமே வருகின்ற அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 மணிலிருந்து 2 மணி வரையும் நம்ம இந்த உணவுகள் எல்லாமே எல்லா பக்தர்களுக்குமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த உணவுகளை வாங்கிட்டு இந்த இடத்துல இருக்க டேபிள்ஸ்லாம் இருக்கும் சாய்ராம். இந்த டேபிளில் நீங்கள் அமர்ந்து சாப்பிடலாம். உங்களுக்கு தேவையான மறுபடியும் உணவு வேணும்னா கூட நாங்களே கொண்டு வந்து உங்களுக்கு பரிமாறுவோம். உணவு தாராளமாகவும் திருப்தியாகவும் சாப்பிடலாம். உணவுக்கு எந்தவித பஞ்சங்கள் இருக்காது. ரொம்ப ஒரு அற்புதமான ஃபுட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த உணவு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு குறைஞ்சது நமக்கு 1 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் கூட ஆகலாம். ஏன்னா நம்ம கூட வந்திருக்க ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நம்மளுக்கு வந்து மாறுபடும். இந்த உணவு எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம சிறிது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக இங்கிருந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு 4:30 மணிக்கு நம்ம புறப்படுவோம். சாய்ராம், நம்ம ஷிர்டியிலிருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா பூனா வரையும் ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம். பூனாவிலிருந்து இன்னொரு ட்ரெயின் மூலிமா நம்ம சென்னைக்கு வர போகிறோம். அதற்காக நம்ம ரூமிலிருந்து ஷிர்டி ரயில் நிலையத்துக்கு போகிறதுக்கு நம்ம வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். நம்ம கூட எத்தனை சாய் பக்தர்கள் வராங்களோ அதுக்கு தகுந்த மாரி இந்த டாட்டோ மேஜிக் ஆட்டோ வந்து தயாரான நிலையில் இருக்கும். இதில் சாய் பக்தருடைய லக்கேஜ் எல்லாமே சேஃபாக ஏற்றிட்டு நம்ம இங்கேருந்து ஷிரடி ரயில் நிலையத்தை நோக்கி போவோம். ஷிரடி ரயில் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலிருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஏன்னா சாய்பாபாவுடைய சமாதி மந்திரம் ஷிரடி ரயில்வே ஸ்டேஷனும் கிட்டத்தட்ட 4வது கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த 4வது கிலோமீட்டருக்கு நம்ம வந்து சாய்நகர் ரயில் நிலையத்துக்கு கரெக்டாக அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஈவினிங் கரெக்டாக ஒரு 5 மணிக்குள்ளே நம்ம வந்துடுவோம். 5 மணிக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்மளோட ரயில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 6:10க்கு தான். இந்த ட்ரெயின் வந்து அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி மாலை 6:10க்கு சாய்நகர் ரயில் நிலையத்திலேருந்து புறப்பட்டு அதே அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி இரவு 11:55க்கு பூனா ரயில் நிலையத்தை சென்றடையும். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியிலிருந்து கரெக்டாக 6:10க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய பயணம் வந்து குறைஞ்சது ஒரு 5லிருந்து 5:30 மணி நேரம் பயணம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிடையாது. இது வந்து செமி ஸ்லீப்பர், அதாவது சேர்கார் வசதி கொண்ட ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான். இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் வந்து ஏசி கமாண்ட்மெண்ட்டும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. நம்ம கூட நீங்கள் ஏசியில் வந்தீங்கன்னா ஏசி கோச்சில் புக் பண்ணி கொடுத்துருவோம். அதே போல் நான் ஏசியில் வர மாரி பக்தர்களாக இருந்தீங்கன்னா நான் ஏசியும் புக் பண்ணி கொடுத்துருவோம். சரியாக இந்த வண்டியோட பயண நேரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி நேரம் பயண நேரம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம வந்து அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குனா வந்துடுவோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:10க்கு இங்கேருந்து டிபார்ட் ஆகும். அதே அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி இரவு கரெக்டாக ஒரு 11:55க்கு நம்ம வண்டி பூனா போய் ரீச் ஆகிடும். இது வந்து செகண்ட் சிட்டிங் வண்டி. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமி ஸ்லீப்பர் பர்த்து தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் சீட்டு வந்து எவ்வளோ வேணால் பேக் சைட் தெளிக்கலாம். நல்ல தாராளமாக கம்ஃபர்டபுளான ஒரு ட்ராவலாக தான் இந்த ட்ராவல் அமையும். வண்டி ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்கும். நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாது அழகாக நம்ம பயணம் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஏசி கோச்சுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம கூட சாய் பக்தர்கள் கண்டிப்பாக ஏசியில் வருவாங்க. அவங்களுக்கு ஏசி டிக்கெட் வேணும்னா கண்டிப்பாக இதில் வந்து ஏசி கோச்சில் நம்ம டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இது ஏசி கமாண்ட்மெண்ட்டு, இதுவும் சேர்கார் வசதி கொண்ட ஏசி கமாண்ட்மெண்ட்டு தான். இந்த ஏசி கோச் எல்லாமே பாட்டுறோம் பாருங்கள் சாய்ராம். இதில் தேவையான இருக்கைகள் எல்லாமே சாய் பக்தர்களுக்கு அரேஞ்ச் பண்ணி சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். தொடர்ந்து நம்ம இங்கிருந்து பூனாக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். நம்மளுடைய பயண நேரம் ஒரு 5லிருந்து 5:30 மணி நேரம் நம்ம பயண நேரம் ஆகும் சாய்ராம். மாலை நேரம் ரொம்ப ஒரு அழகான பயணம் தான் இந்த ரயில் பயணம். அப்படியே நம்ம வந்து மாலை நேரம் இயற்கை எல்லாமே ரசிச்சுட்டு போயிட்டுருப்போம். கரெக்டாக மாலை வந்து நம்ம டிஃபன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது வண்டி 6:10க்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து ஒரு 7லிருந்து 7:30க்குள்ளே டிஃபன் கொடுத்துருவோம். டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா மாலை வந்து சப்பாத்தி கொடுப்போம். சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே ஒரு 4 சப்பாத்தி கொடுத்துருவோம். கூடவே தக்காளி கிரேவியாக இருக்கும். இந்த ட்ரெயினில் கொடுக்குற பார்சல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கோச்சில் உட்காந்துருக்கீங்களோ முழு பேசஞ்சர் லிஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கும். நம்மளே தேடி வந்து அந்த கோச்சில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு பார்சலாக கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலும் சேர்த்து நம்ம கொடுத்துருவோம். இது எல்லாமே வருகின்ற அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி இரவு ஒரு 8 மணிக்கு நம்ம கூட வந்திருக்க எல்லா சாய் பக்தர்களுக்குமே இந்த இரவு டிஃபன் நம்ம கொடுத்துருவோம் சாய்ராம். தொடர்ந்து அதே அக்டோபர் 23ஆம் தேதி இரவு 11:55க்கு நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா பூனா ரயில் நிலையத்துக்கு வந்து சேரும் சாய்ராம். இந்த பூனா ரயில் நிலையத்துக்கு வந்த பிறகு இந்த வண்டி வந்து எண்டு தான், இதுக்கப்புறமா வண்டி போகாது. அதனால்
நம்ம பொறுமையாக பார்த்து நிதானமாக இறங்கலாம், எந்தவித அவசரமும் பட தேவையில்லை. ஏன்னா இந்த வண்டி இங்கே நம்ம இறங்கிட்டு எல்லா பக்தர்களுமே ஒன்று கூட்ட போகிறோம். இங்கிருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரியாக வந்து அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி இரவு 11:55. இன்னும் 5 நிமிஷத்தில் அடுத்த நாள் டேட்டு வந்துடும். அதாவது அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி. நம்மளுக்கு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை 2:55க்கு தான் நம்மளுக்கு சென்னைக்கு ட்ரெயின். ஆக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் நமக்கு வந்து நேரம் இருக்குது. அந்த 2.25 மணி நேரம் கழித்த பிறகு நமக்கு வந்து நம்மளோட சென்னை ட்ரெயினுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் தான் நமக்கு போடுவாங்க. 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இப்போ வரக்கூடிய வண்டி மும்பையிலிருந்து சென்னை எக்மோர் போகக்கூடிய மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் தாதர் எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸில் நம்ம கூட வந்திருக்க சாய் பக்தர்களுக்கு ஸ்லீப்பர் கோச், 3rd AC, 2 AC எதில் வராங்களோ அதில் எல்லாமே புக் பண்ணி கொடுத்துருவோம். இங்கேருந்து நம்ம சென்னைக்கு போவோம். கரெக்டாக அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை 2:55க்கு இந்த ட்ரெயின். அதே அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி இரவு 10:10க்கு சென்னை எழும்பூருக்கு இந்த ட்ரெயின் வந்து சென்றடையும் சாய்ராம். இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணி சென்னை நோக்கி போவோம். ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் கழித்து காலையில், அதாவது அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி காலையில் ஒரு 9:30 மணி வாக்கில் கர்நாடகா மாநிலத்தில் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம ரயில் வரும். இங்கு காலையில் உணவுகள் கொடுக்கறது நம்மளுடைய வழக்கம். இங்கே தமிழ்நாடு பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான தமிழ்நாடு உணவுகள் கொடுப்போம். அப்படிப்பட்ட உணவுகள் காலையில் இட்லி இருக்கும், குறைஞ்சது 4லிருந்து 5, 6 இட்லி கூட இருக்கலாம். கூடவே ஒரு தக்காளி கிரேவியும் சேர்த்து கொடுத்துருவோம். இந்த உணவுகள் கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருவோம். நீங்கள் உங்கள் இருக்கையில் இருந்தால் போதும். உங்களுடைய பயண லிஸ்ட்டுகள் எல்லாமே என்கிட்ட இருக்கும். நானே எடுத்துகிட்டு வந்து உங்கள் கமாண்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிற கோச்சில் வந்து உங்கள் கையில் கொடுத்துருவேன். இந்த உணவுகள் தமிழ்நாடு பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவுகள். இந்த உணவுகள் நீங்கள் சாப்பிட்ட பிறகு தொடர்ந்து இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அப்படி ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணிட்ட பிறகு அன்று மதியம், அதாவது அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி மதியானம் வந்து நம்ம வண்டி வந்து கரெக்டாக ஒரு 2லிருந்து 2:15க்குள்ளே ஆந்திரா மாநிலத்தில் குட்டி என்ற ரயில் நிலையத்துக்கு வருவோம். இந்த குட்டி என்ற ரயில் நிலையத்தில் தான் நம்ம வந்து மத்தியானம் வந்து ஃபுட்டு கொடுப்போம். ரிட்டனில் ஒன்று குண்டக்கல் அல்லது குட்டி, இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபுட்டு கொடுத்துருவோம். 2லிருந்து 2:30க்குள்ளே நம்ம வந்து ஃபுட்டு கொடுத்துருவோம் சாய்ராம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாடு சேர்ந்த சாய் பக்தர்கள் வந்து தங்கியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வீட்டில் செஞ்சு இங்கேருந்து கொண்டு வராங்க. இந்த அக்கா தான் நம்மளுக்கு ரெகுலராக உணவு கொடுக்குறாங்க. அவங்களாண்ட உணவை நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணிவிடுவோம். இந்த பாக்ஸில் இருக்க உணவை எல்லாமே நம்ம ரிசீவ் பண்ணிட்டு உள்ளே வந்துடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டனில் தக்காளி சாதம் கொடுப்பாங்க. நல்ல சூடான தக்காளி சாதம், நல்ல குவான்டிட்டியாகவும் இருக்கும். கூடவே தக்காளி சாதத்துக்கு கூடவே தயிர் பச்சடி, அதே போல் அப்பளம், ஊறுகாய் பாக்கெட்டு, இது எல்லாமே சேர்ந்துருக்கும். ஒரு ஆள் தாராளமும் திருப்தியாகவும் சாப்பிடலாம். இந்த உணவுகள் எல்லாமே வருகின்ற அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி மத்தியானம் நம்ம கொடுத்துருவோம். எல்லா பக்தர்களுக்குமே அவங்களோட இருக்கையில் நீங்கள் அமர்ந்தால் போதும், நம்மளே தேடி கொண்டு போய்ட்டு இந்த மத்தியான உணவுகள் எல்லாமே கொடுத்துருவோம். இந்த மத்தியான உணவுகள் எல்லாமே சாப்பிட்ட பிறகு தொடர்ந்து இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அதே அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி மாலை கரெக்டாக ஒரு 6:45லிருந்து 7 மணிக்கு ஆந்திரா மாநிலத்தில் ரேணிகுண்டா என்ற ரயில் நிலையத்துக்கு வருவோம். இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் நம்ம நைட் டின்னர் நம்ம கம்பல்சரி கொடுப்போம். இந்த நைட் டின்னர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் ஹோட்டல் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட தரமான தமிழ்நாடு நைட்டு டின்னராக நம்ம ஆர்டர் பண்ணோம். அதற்காக நம்ம தயார் நிலையில் இருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே நமக்கு ஒரு தம்பி கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துடுவார். இங்கே வண்டி வந்து ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் நிற்கும். அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. இவராண்ட நமக்கு கொண்டு வர பார்சல் எல்லாமே நம்ம வாங்கிட்டு அந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொண்டு போகிற பார்சலை கமாண்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடும். நமக்கு வந்து ரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் பாக்ஸில் தோசை காம்போ கொடுப்போம். இந்த தோசை காம்போ வந்து 4 விதமான தோசை இருக்கும். ஒன்று வந்து மசாலா தோசை, இன்னொன்று பொடி தோசை, இன்னொன்று ஆனியன் தோசை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெய் தோசை சொல்லிவிட்டு இந்த கண்டெய்னர் பாக்ஸில் இருக்கும். கூடவே உங்களுக்கு ஒரு ஒயிட் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே வந்துடுவோம். நம்ம வந்து ஒரு வாட்டர் பாட்டில் சேர்த்தும் இந்த பேக்கேஜில் நம்ம வந்து கொடுத்துருவோம் சாய்ராம். இது வந்து அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி இரவு இந்த டின்னர் நம்ம கொடுத்துருவோம் சாய்ராம். இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து சென்னை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அதாவது ரேணிகுண்டா ரயில் நிலையத்திலிருந்து நம்ம சென்னை பெரம்பூர் வரத்துக்கு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி இரவு கரெக்டாக நம்ம வந்து பெரம்பூர் ரயில் நிலையத்துக்கு 9:30 மணிக்கு வந்து ரீச் ஆகிடுவோம். அதே எக்மோருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி இரவு 10:10க்கு நம்ம எக்மோருக்கு வந்து ரீச் ஆகிடுவோம். பெரும்பாலும் பக்தர்கள் வந்து சென்னை பெரம்பூரில் இறங்கிடுவாங்க. தென் மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய சாய் பக்தர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எக்மோருக்கும் போயிடலாம். மேலும் எங்களுடைய பயணத்தை பற்றி முழு தகவலும் இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கள் பயணத்தில் தொடர்ந்து ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் உங்கள் பயணம் சிறப்பாக இனிமையாக அமையும். நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஸ்ரீ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஷிரடி சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஷிரடி சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஷிரடி சாய்நாத் மகராஜ் கி ஜெய்.
அல்லா மலிக்.